இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு 26வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். தவறுகளை செய்வதிலல்ல, மாறாக மனம் மாறுவதிலே உண்மையான மனிதம் அடங்கியிருக்கின்றது. இன்றைக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனிதர்களோ, உள்ளுக்குள் ஒன்று வைத்து வெளியிலே போலியாக நடிக்கின்ற மனிதர்களோ ஏற்றவர்கள் அல்ல. அதைய இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய மனநிலையையும் யதார்த்த உள்ளத்தோடு சொல்லிலும் செயலிலும் நம்மை வெளிப்படுத்தக்கூடிய மனநிலையும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த மனித சமுதாயம் விடுபட வேண்டும் என்றும், அகில உலகமும் மீண்டுமாக தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம்
உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, பரிசுத்தாவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீரெல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொல்லார் நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை சொற்றொடர்கள் 25 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழியென்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும்.
ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனக்கு என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 28 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் சென்று, மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு சென்று வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் சென்று அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும்
விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பு நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 26வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்கள் நமது வாழ்க்கையையும் கடவுளின் அன்பையும், அந்த கடவுளின் அன்பு எப்படி தனது மகனின் வழியாக வெளிப்பட்டது என்பதையும், நம் வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் மனமாற்றத்தோடு வாழவும் நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றவும் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது. நாம் மனமாற்றத்தோடு வாழ்ந்தால் நமது வாழ்க்கை எப்படி இருக்கும், நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 2ஆம் வாசகம் எடுத்து கூறுகிறது. நம் வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை போல இருக்க வேண்டும். தன்னை தாழ்த்தி கொண்டு தனது அன்பை முழுமையாக வெளிக்காட்ட தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனித உருவெடுத்து மனிதனாகவே வாழ்ந்து தன்னை கையளித்த அந்த அன்பு இறைவனைப் போல நாம் வாழ வேண்டும் என்பதை புனித பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுகிறார். ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு இறந்த காலமும் ஒவ்வொரு பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமையை ஒரு எளிமையான விதத்திலே மக்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்திலே கூறுகின்றார். ஒரு நிலக்கிழாருக்கு 2 மகன்கள். முதல் மகனிடம் நீ தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் போலி வேடம் இடாமல் முகமூடி அணியாமல் தனது உள்ளத்தின் வார்த்தையை வெளிப்படுத்தினார், இல்லை நான் போக மாட்டேன் என்று. ஆனால் 2ஆம் மகனோ ஒரு வெளிவேடக்காரனை போல முகமூடி அணிந்துவிட்டு தந்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை என்று காட்டிக்கொள்வதற்காக ஆம் என்று சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்யவில்லை. அதுபோல்தான் பரிசேயர்களும் பாவிகளும் இருந்தார்கள் என்பதை கூறுகிறார். பரிசேயர்கள் கடவுளோடு இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், கடவுளோடு இல்லை. ஆனால் பாவிகள் தாங்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட அதை மறைக்காமல், அதுதான் குறிப்பாக ஆண்டவர் யாரை பற்றி கூறுகிறார்கள் என்றால் அந்த விலை மகளிரை பற்றி கூறுகிறார்கள். அவர்கள் தங்கள் விலை மகளிர் என்று கூறவில்லை, தாங்கள் நல்லவர்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை, தம் பாவிகள் என்று ஏற்று வாழ்ந்தார்கள், வரி வசூலிப்பவர்களும் கூட. ஆனால் அவர்கள் உள்ளத்தின் அளவில் ஒரு மாற்றத்திற்காகவும் ஒரு மனமாற்றத்திற்காகவும் காத்து கொண்டிருந்தார்கள், நடிக்கவில்லை. இன்றைய உலகத்திலேயே உண்மை முகங்களுக்கு நாம் மதிப்பு கொடுப்பதை விட முகமூடிகளுக்குத்தான் மதிப்புகள் கொடுக்கின்றோம். இன்று நாம் முகமூடி அணிந்து வாழும் மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய திருப்பலியின் முன்னுரையிலேயே தந்தை கூறியது போல வெளிவேடக்காரர்களை நாம் நம்புகிறோம், யதார்த்தமாகவும் மனதில் உள்ளவற்றை வெளிப்படையாகவும் பேசுபவர்களை நம்புவதில்லை. குறிப்பாக நமது சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், எவ்வளவு காரியங்களும் செய்தாலும் நேர்மையாக வாழ்ந்தாலும் கூட வெளிக்காட்டாமல் இருப்பவர்களை நம்புவதை விட அரசியல்வாதிகள் போன்ற கட்சிக்காரர்கள் அவர்கள் செய்யாததை செய்தது மாதிரி காட்டிக்கொண்டு தங்களை மக்களுக்காக உழைக்கிறோம் என்று மக்களுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு வேலை செய்கிறோம் என்று வெளிவேடக்காரர்களாக வாழ்பவர்களை நம்பி வாழும் சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை முகங்களுக்கு மதிப்பில்லை, உண்மை உணர்வுகளுக்கு மதிப்பில்லை, உண்மையான குணங்களுக்கு மதிப்பில்லை. மாறாக மனிதனை பார்க்கும்போது புன்முறுவலோடு சிரித்து பேசிவிட்டு பின்புறமாக முதுகில் குத்தி வாழும் மனிதர்களை நம்பி வாழும் சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நாம் யாருக்காக முகமூடி அணிகிறோம்? மனிதர்களை மட்டும்தான் நம்மால் ஏமாற்ற முடியுமே தவிர அந்த கடவுளை நம்மால் ஏமாற்ற முடியாது.
ஒரு நெருப்பு கோழியானது ஒரு ஆபத்து காலத்திலே ஓடி சென்று தனது தலையை மறைத்து விட்டு தான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நினைப்பது போல ஒரு பூனையானது பாலை திருடி குடிக்கும்போது, கண்களை மூடி குடிக்கும்போது என்னை யாரும் பார்க்கவில்லை என்று வாழும்பதை போல மனிதன் பாவங்களை செய்துவிட்டு போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு யதார்த்தமாக இல்லாமல் வெளி வேடக்காரர்களாக வாழ்ந்துவிட்டு நான் நல்லவன் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டு வாழ்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். உள்ளத்தின் வார்த்தையை வாய் பேசும், அதுதான் யதார்த்தமானது. ஆனால் உள்புறம் ஒன்று வெளிப்புறம் ஒன்றாக வாழுவது வாழ்க்கை அல்ல. அது யாருக்காக? ஒரு நடிப்பு. நாம் இந்த உலகத்திலே ஷேக்ஸ்பியர் கூறியது போல ஒரு நாடக மேடை. இந்த உலகத்தில் நாம் பல நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் எந்த நிலையிலும் நாம் நம்மை இழந்து நம்மை மறைத்து ஒரு போலியான வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி கூறுவார்கள், we can cheat one person one time, we cannot cheat all the people all the time. நாம் ஒருவரை ஒருமுறை ஏமாற்றி விடலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் நம்மால் ஏமாற்ற முடியாது. நாம் மனிதர்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே மனிதர்களை விட்டுவிட்டு உன்னை பார்க்கும், நம்மை பார்த்து கொண்டிருக்கும், நம்மோடு இருக்கும் அந்த கடவுளை பற்றி கவலைப்பட நம்மை அழைக்கின்றார். பாவத்தில் விழுவது தவறல்ல, ஆனால் அந்த பாவத்தில் உழல்வது தவறு. நாம் பாவிகளாக இருப்பது தவறல்ல, ஆனால் அந்த பாவத்திலிருந்து மனமாற்றம் பெறாமல் வாழ்வதுதான் தவறு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு, மனமாற்றத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. நம் வாழ்க்கையில் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழும் போது நாம் கடவுளை மறந்து நாம் விருப்பது போல தோணியது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடைசி காலம் வரும், அப்போது நாம் ஜெபிக்கலாம், மனமாறலாம் என்று ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்போது நமது நேரம் வரும் என்று யாருக்குமே தெரியாது. அதனால் நாம் எவ்வளவு வேகமாக நம்மை மாற்றிக்கொண்டு கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறோமோ அது நமக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் பல நாத்திகர்களை எடுத்து பார்த்தோமானால், குறிப்பாக ஃபெட்ரிக் நீட்சே என்னும் ஒரு மாபெரும் மனிதன், தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டவன், சூப்பர் மேன் தான் கடவுள் என்று கூறிக்கொண்டவன். அப்படி என்றால் மனிதன் தான் கடவுள், கடவுள் என்பது ஒன்று இல்லை என்று கூறிய மனிதன் கூட கடவுள் இல்லை என்று தனது வாதத்தை விளைவிக்க பல விவாதிக்கவும் அதை உலகிற்கு எடுத்து காட்டவும் பல கட்டுரைகளை புத்தகங்களை எழுதிய மனிதன் கூட கடைசி காலத்தில் அவன் கூறிய வார்த்தை, கடவுளே நான் நம்புகிறேன், நீ யார் என்று தெரியவில்லை, எங்கே இருக்கிறாய் என்று தெரியவில்லை, ஆனால் என்னை மன்னித்து விடும் என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுள் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது. கடவுளை விட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏனென்றால் நம்மை நோக்கி நம்மை பார்த்து கொண்டிருக்கும் கடவுளுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் என்றால் நாம் இறை குணங்களை பெற்று வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த 2ஆம் வாசகம் எடுத்துக் கூறுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணநலன்களை பெற்று வாழ வேண்டும். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறை அருளுக்காக விசுவாசத்தையும் அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம்.
பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இரக்கத்தையும் பேரன்பையும் தன்னகத்தை கொண்ட எம் இறைவா, உம் திரு அவை உள்ள அனைத்து தரப்பினரும் எதையும் எதிர்பார்க்காத இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு தங்கள் வாழ்விலும் ஏற்ற பணிகளிலும் சிறந்து விளங்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் குற்றங்களையும் குறைகளையும் நினையாத எம் இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் தத்தம் பணிகளை செவ்வனே செய்யவும் அதன் மூலம் தம் வாழ்வின் நிறைவை மகிழ்வாய் பெற்று உமது சாட்சிகளால் அனைவரையும் அன்புடனும் பாசத்துடனும் வாழ நடத்த தேவையான இரக்கத்தையும் பொறுமையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நேரிய வழியில் நடத்திடும் எம் இறைவா, செய்ய முடியாதவைகளை செய்வேன் என கூறிவிட்டு பின்பு கடைபிடிக்க முடியாமல் விழி பிதுங்கி நிற்கின்ற எம் அரசியல் தலைவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து சொல்லுக்கும் செயலுக்கும் வேற்றுமை இல்லாத செயல்பாடுகளின் வழியாய் மக்களுக்கு நல்வாழ்வு வழங்கிட தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்போடு எம்மை ஆதரிக்கும் எம் இறைவா, அனைத்து பணியாளர்களும் தங்களுக்குரிய மதிப்பையும் உரிமைகள் பாதுகாப்பையும் பெரும்படியாகவும் பணிவாய்ப்பு தேடுவோர் பொது நன்மைக்கு தங்களது பங்களிப்பை வழங்கும் வாய்ப்பு பெரும்படியாகவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமும் வளமும் தந்தருளும் எம் இறைவா, எங்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த தொற்று நோய் காலத்தில் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் முறையின்றி கூண்டுக்குள் அடைப்பட்ட பறவை போல தத்தளிக்கும் மனநிலையிலிருந்து விடுபடவும் அதற்கு ஏற்ற நிலையை விரைவில் உருவாக தேவையான ஞானத்தையும் சக்திகளையும் அனைவரும் பெற்று மகிழ்வுடன் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இறைவா, இந்த மனித சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிக பெரும் தொற்று நோயை நீரே அகற்றி நம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த மனுக்குலத்திற்கு கொடுப்பீராக. இன்னும் நம்முடைய பகுதியினுடைய எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுத்ததற்காக நன்றி. வலது வாய்க்கால் திட்டத்திற்கு சிறப்பான ஒரு முன்னெடுப்பை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இவை அனைத்தும் விரைவிலே நிறைவேற்றப்பட நீர் உதவி செய்வீராக. இன்னும் எம்முடைய பகுதியை சீரழித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான போலி தலைவர்களை நீர்தாமே இனம் கண்டு மக்கள் உண்மையான தலைவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, உம்முடைய அருளும் ஆசிரும் எங்களோடு தங்கி எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இது வேண்டும் உனக்கு இறைவா, இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது
வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீ இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பின் நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த தொற்று நோய் தாக்கத்தினால் இன்னுவரை இழந்த அனைத்து மக்களுக்காகவும் அவர்களுக்காக உழைத்த அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்காகவும் தூய்மை பணியாளர்களுக்காகவும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மிகுதாய் மரியாள், அவருக்கு உறுதுணையாக அந்த வழி நடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வாரத்திலே தொடர்ந்து சுரப்பாறை பணித்தளத்திலே காலை 6:30 மணிக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களிலே நடைபெறும். வெள்ளிக்கிழமையன்று மாலை 6 மணிக்கு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து சுருக்கமான இறையிறக்க நவநாளும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல சனிக்கிழமையன்று காலை திருப்பலியானது நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையன்று ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு திருப்பலி என்று சொல்லி காலை 5 மணிக்கு சுரப்பாறை, 6 மணிக்கு பாலியந்துறை,
7 மணிக்கு நல்லூர், 8 மணிக்கு நீலிப்பாறை, 9 மணிக்கு கோழிப்பாறை என்று சொல்லி 5 திருப்பலிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே அந்தந்த மண்டலங்களை சார்ந்தவர்கள் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதே போல வார நாட்களிலே மாலையிலே திங்கட்கிழமையன்று பாளியந்துறையிலும், செவ்வாய்க்கிழமையன்று நீலிப்பாறையிலும், புதன்கிழமையன்று கோழிப்பாறையிலும், வியாழக்கிழமையன்று நல்லூரிலும் திருப்பலியானது நடைபெறும். எனவே இந்த நாட்களிலும் அனைவரும் தவறாமல் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி அன்றைய தினம் காலை நோயாளிகளுக்கு அவருடைய இல்லங்களிலே நற்கருணையானது வழங்கப்படும். எனவே தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே பல்வேறு நலத்திட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருபவை நீங்கள் அறிந்ததே. இந்த காலகட்டத்தில் தற்பொழுது ஒரு புதிய குடிநீர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 71 கோடி ரூபாய் செலவிலே ஜலஜீவன் மிஷன் என்ற அந்த ஒரு திட்டத்தின் கீழ் நம்முடைய 3 பஞ்சாயத்துகளிலும் இருக்கின்ற குடிதண்ணீருக்கான அந்த பைப்லைன் அனைத்தும் மீண்டுமாக மாற்றப்பட்டு புதிதாக போடப்பட இருக்கின்றன. பிவிசி பைப்லைன் எல்லாம் எடுத்துவிட்டு ஜிஐ பைப்லைனில் அதற்கே உரித்தான ப்ரெஷருடைய வடிவமைப்பில் போடப்பட இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, தற்பொழுது இலவசமாக குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது. எனவே இன்னும் குடிநீர் இணைப்பு பெறாதவர்களுக்கு இந்த திட்டம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும். எனவே இந்த நலத்திட்டங்கள் அனைத்தும் இன்றைய காலகட்டத்திலே நடைபெறுவதனுடைய பின்னணியும் நோக்கமும் நீங்கள் அறிந்ததே. நம்முடைய இந்த இயக்கம், இந்த சமுதாயம், இந்த பகுதியில் எடுத்த போராட்டங்களுடைய ஒரு மிகச்சிறந்த பலனையும் பதிலையும் இன்றைக்கு நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அறுவடையின் காலகட்டம். எந்த போராட்டங்களை எல்லாம் விதையாக வித்தாக தூவி பல இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் நீதிமன்ற வழக்குகளுக்கும் மத்தியில் போராடினோமோ, கடுமையாக இழப்புகளை சந்தித்தோமோ, கொடூரமான வன்முறைகளுக்கு நாம் உட்படுத்தப்பட்டோமோ, அவையெல்லாம் இன்றைக்கு இறைவன் நல்லவையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். திட்டங்களாக இந்த பகுதிக்கு வளர்ச்சி பணிகளாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த பகுதி முழுவதுமே இன்றைக்கு நம்முடைய போராட்டத்தினுடைய விளைவாக நாம் கொடுத்த அந்த தியாகத்தினுடைய விளைவாக பல நல்ல வளர்ச்சிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை மனதில் கொண்டு நாம் தொடர்ந்து பயணிப்போம். இது ஐக்கியமும் ஒற்றுமையும் நமக்குள் இருக்க, இடையிடையே வந்து குழப்புகின்ற அந்த காரணிகளை, சுயநலவாதிகளை, இன்னும் ஒரு சில அரசியல் சுயலாபம் சம்பாதிப்பதற்காக முன்வருகின்ற கட்சிகளை நாம் புரிந்து கொள்வோம். இவை அனைத்தும் நம்முடைய இறையாட்சி பணியில், குறிப்பாக இந்த பகுதிக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற இறையாட்சி பணியில் நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும். எனவே இப்படிப்பட்ட தவறான தலைவர்களையோ, அவருடைய பேச்சுக்களையோ, அவருடைய விமர்சனங்களையோ நாம் அனுமதிக்காமல் தொடர்ந்து நேர்கொண்ட பாதையிலே இந்த பகுதியினுடைய அத்தனை மக்களுக்கும் ஜாதி, சமய, மொழி வேறுபாடின்றி நாம் அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவோம். அதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நாம் தொடர்ந்து கொடுப்போம். இறைவன் என்றும் நம்மை வழி நடத்துவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோ. நம்பிக்கை வைத்து ஜெபித்தோ. அதன் பலனாக அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை கொடுத்ததற்காக நல்ல குடிதண்ணீரை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து எங்களுக்கு தேவையான நீர் ஆதாரமான எங்களுக்கு தேவையான நீர் ஆதாரமான 2.5 TMC தண்ணீரை 2.5 TMC தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவிலே நிறைவேற்றப்பட்டு இந்த பகுதி சோலைவனமாக மாறுவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே.